இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த கடந்த 2 நாட்களும் நாம் சத்திய வேதமானது எப்படிப்பட்டது என்று சொல்லி தியானித்தோம். முதல் நாளிலே சத்திய வேத வசனங்களானது நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி தியானித்தோம். 2வது நாளிலே சத்திய வேதமானது நமக்கு பால் போன்ற ஒரு ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறது. பால் நமக்கு எவ்வாறு சத்து நிறைந்த பொருளாக நம்முடைய சரீரத்துக்கு காணப்படுகிறதோ அதை போல நம்முடைய வேத வசனமானது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளிலே சத்திய வேதம் எப்படிப்பட்டதாம், அது சம்மட்டியை போன்று நொறுக்கும் தன்மை உடையது என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. பாருங்க, அந்த சம்மட்டியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், மலையை ஒரு கல்லை உடைக்கணும், ஒரு மலையை பெயர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கண்மலையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சம்மட்டி என்ன செய்கிறாங்க, பழைய காலத்தில் யூஸ் பண்ணாங்க இல்லையா. அதை அடித்து நொறுக்கும், கல்லெல்லாம் உடைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சம்மட்டியை வச்சு நல்லா நொறுக்கி என்ன செய்வாங்க, அடித்து எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே என்னது, மிஷினில் வந்துடுது இல்லையா. மிஷினே எல்லா வேலையும் என்ன செய்யுது, பார்த்துருது. அப்போ அந்த மிக கடினமான பாறைகளையும் உடைக்கும் தன்மை அந்த சம்மட்டிக்கு உண்டு. அதே அளவிற்கு அந்த சம்மட்டிக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமையானது ஆண்டோடைய வேத வசனங்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் இருக்கிறது. அதாவது சம்மட்டி போல கடினமான பாறையை போல எப்படி அந்த கடின பாறைகளை இந்த சம்மட்டி அடித்து உடைத்து நொறுக்குகிறதோ அதே போல கடின இருதயம் உள்ள மனிதர்களுடைய இதயத்தை உடைக்கக்கூடிய வல்லமை அந்த தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளது. அந்த வார்த்தையிலே அத்தனை வல்லமை உள்ளதாக நாம் காணப்படுகிறது. நம்ம ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னு சொன்னால், நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபனை பார்க்குறோம். சவுல் என்கிற ஒரு வாலிபனை பார்க்கிறோம். அந்த சவுல் என்ற வாலிபன் மகா பராக்கிரமசாலியான அந்த வாலிபன் தான். அவனுக்கு என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம், அவருடைய சீஷர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு வெறியோடு என்ன செய்யறான், அலைகிறான். இந்த வாலிப இள ரத்தம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எல்லாரையும் கொலை செய்யணும், அதுக்கெல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டான் மேல் அதிகாரிகள்கிட்ட. அப்போ அவர்களை பெர்மிஷனோட கையில் வச்சுட்டு அந்த என்ன செய்யறான், அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த தமஸ்குவுக்கு நேராக போகிறான். தமஸ்குவில் உள்ள ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தோடு தமஸ்குக்கு போகிற வழியிலே ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அந்த ஒளியை கண்ட மாத்திரத்தில் அவன் கீழே விழுறான். அப்போ அந்த ஒளியிலிருந்து ஆண்டவருடைய குரல் கேட்கிறது. என்ன கேட்கிறது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஆண்டவர் யாருங்கிறது முதல்ல சொல்லலை. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அவனுக்கு கேட்குது, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் என்ன துன்பப்படுத்துறேன்னு சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, நீ யாரெல்லாம் துன்பப்படுத்துறியோ அவர்களெல்லாம் என் பிள்ளைங்கப்பா. நீ துன்பப்படுத்துறன்னு நினைச்சு போற பத்தியா, கொலை செய்யணும்னு நினைச்சு போற, ரத்த சாட்சி அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும்னு போற, அவளை கொலை செய்யணும்னு போறியே, அந்த பிள்ளைங்கள்லாம் என் பிள்ளைங்க, நானும் என் பிள்ளைகளும் ஒன்னா தான் இருக்கிறோம். அப்ப நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான். நீ என் பிள்ளை மேல ஒரு கல் எறிஞ்சா அந்த கல் என் மேல படுகிற மாதிரி, அந்த பிள்ளைங்களை நீ வாரினால அடிச்சேன்னா அது என்ன அடிக்கிற மாதிரி, இந்த பிள்ளைகளை கொலை செஞ்சா என்ன கொலை செய்யற மாதிரி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்மட்டி போல, எப்படி ஒரு சம்மட்டி வேகமாக அடிக்கும் பொழுது ஒரு கல் நொறுங்கி போகிறதோ அதே போல அந்த கடின இருதயமுடைய அந்த சவுலினுடைய இருதயமானது அப்படியே நொறுங்கி போகிறது. ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா, அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டாகி விடுகிறான். அந்த ஒரே ஒரு வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி. பாருங்க, அந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அவனை அப்படியே நொறுக்கி போடுகிறது. அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அந்த வார்த்தையில எவ்வளவு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது பாத்தீங்களா. பாருங்க, கற்பாறையை போல அந்த கடின இருதயம் உள்ள மனிதர்களையும் கூட ஆண்டவருடைய வார்த்தை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த கடின இருதயம் உடைய அந்த சவுலை
ஆண்டவருடைய வார்த்தை மாற்றும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த வார்த்தை நம்மை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? ஆண்டோடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. நாம அதை விசுவாசிப்போம். ஏதோ நம்ம ஆண்டோடைய வார்த்தை நம்ம அசால்ட்டா நம்ம வாசிட்டு போயிடுறோம். ஏதோ கடமைக்காக எடுத்து கடன்னு வாசிட்டு நம்ம என்ன செய்யறோம்? போயிடுறோம். ஆண்டோடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஒரு சம்மட்டி போல நொறுக்கும் தன்மை உடையது. நாம் அந்த வேத வசனத்தை உணர்ந்து நாம் வாசிக்கும் போது அது மிகவும் பயனுள்ள ஒரு வார்த்தையாக நமக்கு அது காணப்படுகிறது. அவர் உடைத்து நொறுக்கி அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் பின்னாடி சொல்றாரு. அந்த 10ஆம் வசனத்துல நினைக்கிறேன் பாருங்க, அவன் எனக்கு பிரியமான பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார். பாருங்க, அவன் எவ்வளவோ மக்களை கொலை செய்து அவர்களுக்கு வேதனைப்படுத்தின அந்த சவுல் என்ற வாலிபன் தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அவன் தெரிந்து கொள்ளுகின்றார். ஏன்? அந்த வார்த்தை அவனை ஒரு சம்மட்டி போல நொறுக்கி அவனுடைய இருதயத்தை அப்படியே அவருக்கு நேராக திருப்பியது. அப்போ ஆண்டோடைய வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்தீங்களா? அவர் சம்மட்டி போல நொறுக்கும் தன்மையுடைய அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினமும் ஆகாரமாக உட்கொள்வோம். இன்னும் அது மாத்திரமல்ல, அந்த ஆயக்காரனாகிய சகேவை குறித்து வாசிக்கின்றோம். அந்த சகையு ஆண்டவரை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டான். வேற அவர்கிட்ட பேசணுன்னையும் அவர் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லி அவன் ஆசைப்படலை. அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப குள்ளமா இருந்ததுனால ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி நின்று அவர் பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டவரை பார்த்துட்டான். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் அந்த இடத்துல வந்த உடனே அவர் மேல அண்ணாந்து பார்க்கிறார். சகைவே, நீ கீழே இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்ய போறேன், தங்க போறேன்னு சொன்னா அவனுக்கு ஒரு புறம் பயமாக இருந்திருக்கலாம், ஒரு புறம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அப்போ அவன் வீட்டுல சேர்த்து வச்ச, அவன் அநியாயமாக சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம் ஆண்டோட இந்த வார்த்தை, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவனை ரொம்ப நொறுக்கிட்டு உள்ள வந்தோடனே அவன் ஆண்டவர் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீ அநியாயமா வாங்கியிருக்கியா, எவ்வளவு பணம் சேகரித்து வச்சிருக்கிற, ஏழைகளுக்கெல்லாம் கொடு, எதுவுமே ஆண்டவர் அவன்கிட்ட அந்த சம்பாஷணையே இல்லை. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கிறது உண்டானா அந்த நாளத்திலே நான் திரும்ப செலுத்திடுறப்பா அப்படின்னு சொல்லி அவனாகவே ஆண்டவரோடு கூட பேசுகிறான். பாருங்க, ஆண்டவருடைய ஒரு கனிவான அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை. அந்த கடின இருதயமுடைய அவன் ஆயக்காரனா இருக்கும்போது எவ்வளவு கடினமாய் மற்றவர்களை பேசியிருப்பான் இல்லையா? பணம் தராதவர்களை குறித்து எவ்வளவு துச்சமாய் பேசியிருப்பான் இல்லையா? அவ்வளவு கடின இருதயமுடைய அந்த சகையனுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை, சகைவே நீ இறங்கி வா என்று சொல்லி அவர் பேசுகிற அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை உடைத்து விடுகிறது. அன்றைக்கு சவுலை உடைத்த வார்த்தை, சகேவை உடைத்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு நேராக வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மளுடைய பேரை போடுவோம் இல்லையா? நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு நீ சொல்லும்போது நமக்கு எப்படி இருந்திருக்கோம் இல்லையா? நான் அதை யோசித்து பார்ப்பேன். நம்ம அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஒருவேளை பயந்து ஓடி இருப்பேனா, இல்லது ஆண்டவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேனா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் இல்லையா? அன்றைக்கு சகை மிக அருமையாக ஆண்டவரை அழைத்து சென்றான். அந்த வார்த்தை நம்ம இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டோடைய வார்த்தை கண்மலையை நொறுக்குகின்ற ஒரு சம்மட்டி போல காணப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தையும் கூட உடைத்து ஆண்டவருக்கு நேராக அவர் விரும்புகின்ற ஒரு பாத்திரமாக அவர் நம்மை வணைவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றார். அன்றைக்கு சகேவை போல சவுலை போல அவருடைய பாதத்திலே நாம் முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். ஒரு பாடலின் வரிகள் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். அந்த சத்திய வேதம் எப்படிப்பட்டதான்? வல்ல சம்மட்டி போன்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த வல்ல சம்மட்டி போல் நொறுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் வைப்பதற்கு விரும்புகின்றார். நாம் அவருடைய கரத்திலே முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளிலும் கூட கர்த்தருடைய வேத வசனம் சம்மட்டி போல நொறுக்கக்கூடிய தன்மை உடையது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம் அப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே கல்லான இருதயமுடைய எங்களுடைய இருதயத்தை கர்த்தனை உடைத்து ஆண்டவரே, கண்மலை போன்ற கடின இருதயமுடைய பார்வோனே ஆண்டவரே, நீங்க எப்படி அவருடைய இருதயத்தை கடினப்பட்ட இருதயமா இருந்தது சாமி. அப்பா, சவுலுடைய இருதயம் எப்படி கடினப்பட்ட இருதயமா இருந்தது, சகேயனுடைய இருதயம் எப்படி இருந்தது,
எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய வார்த்தையினாலே உடைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளாக இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி அப்பா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனையும் உம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டீங்கப்பா. சவுலை உம்முடைய நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அவனையும் உம் மண்டையிலே சேர்த்து கொண்டீங்க. அதே போல ஆண்டவரே கடின இருதயம் உள்ள மனிதர்களாகிய வாழ்கின்ற இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நீர் நொறுக்கி உமக்கு சித்தமான பாத்திரமாக எடுத்து வனைந்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.